லாஸ்ட் வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா விண்ட் லோட் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ்மிக் லோட் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம விண்ட் லோட் ஆட் பண்ண மாதிரி அதே தான், சீஸ்மிக் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் டைப் பார்த்திங்கன்னா சீஸ்மிக் ட்ரிஃப்ட்டு சீஸ்மிக் ரெண்டு இருக்கும். அதில் நம்ம சீஸ்மிக் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐஎஸ் கோட் என்ன அப்படின்னா ஐஎஸ் 1893 IS 1893 2016 வெர்ஷன் படி நம்ம வந்து சீஸ்மிக் டிசைன் பண்ணுறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நியூ லோட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே சீஸ்மிக் ஆட் ஆகிடும். சேம் அதேமாரி ஒய் டைரக்ஷன்னா ஒய்னு கொடுத்துட்டு ஆட் நியூ லோட். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் பண்ணுறோம். இப்போது எந்த லொக்கேஷன் பொறுத்து நம்ம எப்படி சீஸ்மிக் ஜோன் ஃபேக்டர் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் டைரக்ஷன் நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா எக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லேட்ரல் லோட், இதில் மாடிஃபை லேட்ரல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுமாதிரி ஒரு டேப் வரும். இதில் இப்போ எக்ஸ் மட்டும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் ப்ளஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போது இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சீஸ்மிக் கோஎஃபிஷியன்ட், அதாவது சீஸ்மிக் ஜோன் ஃபேக்டர், என்ன சைட் டைப், ஓகேவா, அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர், இது மூணு மட்டும் கொடுக்கணும். அண்ட் தென் இந்த டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணி போடலாம், அப்படின்னா ப்ரோக்ராம் கால்குலேட்டும் பண்ணிக்கலாம். இப்போது சீஸ்மிக் ஜோன் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஜோன் 2, 3, 4, 5. ஆக்சுவலாக 2000 வரைக்கும் பார்த்தோன்னா 5 ஜோன் ஃபேக்டர் இருக்குது. இப்போது 2016 ரிவைஸ்டு வெர்ஷனில் வந்து 4 ஜோன் தான் இருக்குது. 2, 3, 4, 5, 1 இல்லை. ஓகேவா? இப்போது நம்மளோட பில்டிங் வந்து எந்த ஜோனில் வருது அப்படின்னு பார்க்கணும்னா IS 1893ல் பேஜ் நம்பர் 11ல் இந்த மேப் இருக்கும், இந்தியா மேப். இந்த இந்தியன் மேப்பில் நம்மளோட பில்டிங் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னை ரீஜன் அப்படின்னா ஜோன் 3, தஞ்சாவூர், மதுரை அந்தமாரி ரீஜன்னா ஜோன் 2, பெங்களூர், கர்னூல், அதுமாரி ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா ஜோன் 2. அதாவது என்ன அப்படின்னா ஜோன் 2ன்றது லெஸ் அக்கரன்ஸ் ஆஃப் எர்த்குவேக், ஜோன் 3னா கொஞ்சம் சிவியர். ஸோ ஜோன் 5ல நிறையா. அது ஜோன் 5ல எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஹிமாலயன் ரீஜன் நார்த் சைடில் இருக்கும். இப்போது இந்த 4 ஜோனுக்கும் ஜோன் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா பேஜ் நம்பர் 7ல் இந்த டேபிள் 3 பாருங்கள். ஜோன் ஃபேக்டர் 2, 3, 4, 5 4 இருக்கா? 4க்கு எவ்வளோ வேல்யூ? 0.0, 0.10, 0.16, 0.24, 0.36. இப்போ நம்மளோட பில்டிங் வந்து எந்த ரீஜனில் வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட என்ன ஜோன் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஜோன் 2னா 0.16, ஜோன் 3னா 0.24 அதுமாரி கொடுக்கணும். இப்போ ஜோன் 2னா 0.16 கொடுத்துடும். இதில் சாயில் டைப் பாருங்கள் 1, 2, 3ன்னு இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஜோன் 1 இதில் ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 அப்படின்னா ஜோன் 1ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கி சாயில். அதாவது இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு குழி தோட்டம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையாகவே இருக்குது அப்படின்னா ஜோன் 1. ஜோன் 2னா என்னென்னா மீடியம் ஸ்டிஃப் சாயில். நார்மலி நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாமே அது ஜோன் 2 தான் இருக்கும். சாயில் வந்து ஒரு 6 to 7 ஃபுட் தோணுனதுக்கப்புறம் நமக்கு ராக்கி ஹார்ட் ஸ்டேட்டம் வந்துடும். ஓகேவா? ஜோன் 3னா என்னென்னா ரொம்ப சாஃப்ட் சாயில். இப்போ க்ளே சாயில்லாம் இருக்குது அப்படின்னா ஜோன் 3ல் வரும். இப்போ நம்மளோட சாயில் டைப் சைட் டைப் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர்னா பில்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர். ஓகேவா? அது எங்கே இருக்கும் அப்படின்னா பாருங்கள் பேஜ் நம்பர் 19ல் டேபிள் 8. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆல் அதர் பில்டிங்னா 1. நார்மல் நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்னா நார்மல் பில்டிங்னா 1. இப்போது ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆர் கமர்ஷியல் பில்டிங்னா 1.2 ஃபேக்டர் இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர். இன்கேஸ் இம்பார்ட்டண்ட்டான பில்டிங் ஸ்கூலு, கவர்மெண்ட் பில்டிங், ஹாஸ்பிட்டல், நியூக்ளியர் பவர் பிளான்ட், மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜு, ரயில்வே பிரிட்ஜ் அதெல்லாம் எவ்வளோ வரும்னா 1.5. இதில் நம்மளோட பில்டிங் கேட்டகரி பொறுத்து நம்ம இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் கொடுத்துப்போம். இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்னா 1.2. மற்றபடி இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் ப்ரோக்ராம் கால்குலேட் பண்ணிக்கோன்னா ஈடாவே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கணும் டைம் பீரியட். இல்லை நம்மளாம் மேனுவலாக கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா யூசர் டிஃபைன் கொடுப்போம். ஜென்ரலாக நம்ம இந்த டைம் பீரியட் வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணி போட்டால் நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ டைம் பீரியட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் யூசர் டிஃபைன். இப்போது என்ன டைம் பீரியட் நம்ம எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு IS 1893ல் ஒரு ஃபார்முலா இருக்குது. பேஜ் நம்பர் 21. இதில் இங்கே பாருங்கள் கிளாஸ் 7.6.2ல் 3 டைப் ஆஃப் பில்டிங்.
ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம், இன்னும் வந்து ஆர்சி ஸ்டீல் காம்போசிட் பில்டிங், இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் மொமெண்ட் ரெசிஸ்டன்ட் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா 0.075 H/0.75. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வித்தவுட் எனி மேசன்ட்ரி இன்ஃபில், அதாவது பீம் ஸ்லாப் காலம்னா அது காங்கிரீட்டில் போடுவோம். பட் அவுட்ரு வால் அந்த இன்ஃபில் வால்லாம் வந்து நம்ம மேசன்ட்ரியில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம காங்கிரீட் வால் போடுறோம், ஷியர் வால் மாதிரி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து மேசன்ட்ரி வால், அதாவது பிரிக்ஸை வச்சு நம்ம வந்து அவுட்ரு வால்லாம் கட்டுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 0.09 H/√D. ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த பில்டிங், டீன்றது பேஸ் டைமென்ஷன் ஆஃப் த பில்டிங் அட் த plinth level along the direction considered. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பில்டிங் இருக்குது அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம சீஸ்மிக் லோட் அசைன் பண்ணும்போது இந்த லென்த் ஆஃப் த பில்டிங் தான் உங்களுக்கு பேஸ் டைமென்ஷனாக இருக்கும். இதுவே ஒய் டைரக்ஷனில் இருக்கும்போது வித் ஆஃப் த பில்டிங் தான் வந்து உங்களுக்கு டியாக இருக்கும். ஓகேவா? அவங்களால அசியூம் பண்ண முடியுதா? நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் பில்டிங் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ வந்து சீஸ்மிக் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா இதுதான் டி. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம எங்கே கொடுப்போம், இந்த டீன் இருக்கிறது கொடுப்போம். சாரி, இந்த டி. இதுவே உங்களுக்கு வந்து சீஸ்மிக் லோட் அலாங் ஒய் டைரக்ஷன்னா இதுதான் ஸ்மால் டி. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? எவ்வளோ டைம் பீரியட் வருதோ அதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 0.3 வருதுன்னா 0.3 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். சேம் இப்போ ஒய் டைரக்ஷனில் எப்படி மாடிஃபை பண்ணோன்னா ஒய்யை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லேட்ரல் லோட், இதில் எக்ஸ் டைரக்ஷனில் எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஒய் டைரக்ஷன் ப்ளஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிப்பீங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஜோன் ஃபேக்டர் வருது, ஜோன் ஃபேக்டர் என்ன டைப் ஆஃப் சாயில், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பில்டிங் அண்ட் தென் ப்ரோக்ராம் கால்குலேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 0.4 வருதுன்னா 0.4 அப்படின்னு கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா சீஸ்மிக் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இன்கேஸ் சீஸ்மிக் அலாங் இசட் டைரக்ஷன், அதாவது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துச்சு, அது மாதிரிலாம் எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு டால் பில்டிங்லாம் இருக்குது ஆர் இர்ரெகுலர் ஷேப்பில் உங்களுக்கு பில்டிங் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம சீஸ்மிக் அலாங் இசட் டைரக்ஷன் பண்ணுவோம், அதாவது வெர்டிக்கல் அனலைசிஸ். நார்மலாக மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த பில்டிங் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில், இது வந்து ரெகுலர் ஷேப் யூனிஃபார்ம் ஷேப்பில் இருக்குது பில்டிங். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். ஜென்ரலாக G+6 வரைக்குமே செல்ஃப் ஹைட் ஆஃப் த பில்டிங்கே போத் விண்ட் அண்ட் சீஸ்மிக்கை ரெசிஸ்ட் பண்ணிடும். ஹைட் ஆஃப் த பில்டிங் ஜாஸ்தியாக தான் நம்ம வந்து இந்த சீஸ்மிக் அண்ட் விண்ட் ஜோன் வந்து மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணணும். 6th G+5 G+6 வந்து பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் ஹைட்டே வந்து விண்ட் லோடு சீஸ்மிக் லோடெலாம் தானாகவே ரெசிஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக டெட் அண்ட் லைவ் வருது. இப்போ விண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், விண்ட் டைரக்ஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் பார்த்தோம், இப்போ சீஸ்மிக் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தோம். ஜென்ரலாக இந்த 4 லோடு தான், வேறு எந்த லோடும் நமக்கு வராது. டெம்பரேச்சர் லோடுன்னு ஒன்று இருக்குது, அது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எவ்ரி 100 feet ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஃபார் சம்மர் சீசன் வந்து பில்டிங் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதை வந்து நம்ம இந்த கிராக்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா எவ்ரி 100 feet வந்து ஒரு கிராக் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம ஆர்கிடெக்சரல் பர்பஸ்க்காக நம்மளால் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்லாம் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா டெம்பரேச்சர் அனலைசிஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சர் அனலைசிஸ்னால் ஒன்றும் இல்லை, டெரஸ் லெவலில் இருக்க எல்லா பீம் அண்ட் ஸ்லாபுக்கும் டெம்பரேச்சர் லோட் கொடுப்போம். ஓகேவா? டெம்பரேச்சர் லோட் கொடுத்துட்டு அந்த லோடு டெம்பரேச்சர் லோடுனா அதை நம்ம கால்குலேட்லாம் பண்ண தேவையில்லை, அந்த ஏரியா ஆஃப் த பில்டிங்கில் எவ்வளோ மீன் டெம்பரேச்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 degree Celsiusனா நம்ம 30 degree Celsius கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா அது வந்து டெம்பரேச்சர் அனலைசிஸ் பண்ணிக்கும். ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் தான் லோட் பேட்டர்ன்ஸ். ஓகே அண்ட் ஃபைன். இப்போ நம்ம வந்து எப்படி லோட் பேட்டர்ன் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லோட் காம்பினேஷன். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், சீஸ்மிக் லோட், இது 4த்துக்கும் லோட் காம்பினேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். பில்டிங்கை அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். அது எப்படி இந்த லோட் காம்பினேஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, டிஃபைனில் கீழே பாருங்கள் லோட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிளாங்காக இருக்கும் ஜென்ரலாக. இதில் வந்து ஆட் நியூ காம்போ இல்லை ஆட் டிஃபால்ட் காம்போ. ஆட் நியூ காம்போனா நம்ம விண்ட் லோட், டெட் லோட், சீஸ்மிக் லோட் எல்லாம் கொடுத்தோன்னா அரௌண்ட் ஒரு 34 காம்பினேஷன்ஸ் வரும். நமக்கு அந்த 34 காம்பினேஷன்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணி நம்ம எத்தனை காம்பினேஷன் வரும்ன்றதை டிஃபால்ட்டாக இதுவே ஆட் பண்ணிக்கும்.
அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆட் டிஃபால்ட் டிசைன் காம்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் நம்ம காங்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் பண்ணுறோம். ஸோ காங்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கன்வெர்ட் டு யூசர் எடிட்டபிள் கொடுக்குறோம். இதை செலக்ட் பண்ணோன்னா மட்டும்தான் உள்ளே இருக்க நேம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ காங்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் கொடுக்குறோம், அப்புறம் கன்வெர்ட் டு யூசர் காம்பினேஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 26 காம்பினேஷன்ஸ் வருது. இதில் பாருங்கள் எல்லாமே யூடி காம் 1 2 3 4 34 இருக்குது. நம்மளால் எது எந்தெந்த காம்பினேஷன் தெரியல அப்படின்னா இது எங்கே நமக்கு ப்ராப்ளமாக வரும் அப்படின்னா நம்ம பில்டிங் டிசைன் பண்ணும்போது ஏதோ ஒரு பீமோ காலமோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எந்த லோட் காம்பினேஷனில் ஃபெயில் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. யூடி காம் 5 வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு காமிக்கும், பட் அது எந்த லோட்னால ஃபெயில் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் இருக்க எல்லா நேமையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லோட் காம்பினேஷன் இப்போ பாருங்கள் இது 1.5 டைம் டெட் லோடா. ஸோ 1.5 டைம்ஸ் டெட் லோட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். இது பாருங்கள் 1.5 டைம்ஸ் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் அண்ட் தென் ஓகே. இது பாருங்கள் 1.2 டைம்ஸ் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் விண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இந்த ஸ்கேல் ஃபேக்டரை பொறுத்து நம்ம வச்சு நம்ம எல்லாத்தையும் நேம் மாற்றிக்கிறோம். அரௌண்ட் 26 காம்பினேஷன்ஸுக்கும் நம்ம நேம் மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு ஃபைனலாக ரிசல்ட் எடுக்கும்போது எந்த காம்பினேஷன் அது ஃபெயில் ஆகுதுன்றதை நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி தான் நம்ம லோட் பேட்டர்ன் கொடுப்போம் அண்ட் தென் லோட் காம்பினேஷன்ஸ் கொடுப்போம். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. பீம் ட்ரா பண்ணியாச்சு, காலம் ட்ரா பண்ணியாச்சு, ஸ்லாபு, அதுக்கு லோடு என்னென்ன லோடு வருது, விண்ட் லோடா சிஸ்மிக் லோடு எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டர்ன் டிஃபைன் பண்ணிவிட்டு லோட் காம்பினேஷனும் ஃபைனலாக டிசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா பேசிக் ஸ்டெப்ஸ். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா நம்ம பண்ணியிருக்க மாடல் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வரைஞ்சிருக்கோமா, இதே டிபிக்கல் ஃப்ளோருக்கு ஒரு 10 ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 10 ஃப்ளோருக்கு காப்பி பண்ணிவிட்டு மாடல் செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணோம். இந்த லெக்சரில் எப்படி நம்ம சீஸ்மிக் லோட் புக்குன்னு பார்த்தோம் அண்ட் தென் லோட் காம்பினேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது எல்லா லோட் பேட்டர்னுக்கும் சேர்த்து அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா?